Good morning to all. This is Vijay Lakshmi, 5%. Thank you, brother, giving for this wonderful opportunities. My great uplines, bronze director Sudha's sister, bronze director Sharmila's sister, gold director Venkat sir. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ஹேர் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பிரதர். ஹேர் கேர்ல அஷூர் ஹேர் ஆயில் பிரதர். இது வந்து மாய்ஸ்சரைசரா வச்சுக்குது. இப்ப நம்ம சம்மர் டைம்ல எல்லாம் ரொம்ப எண்ணெய் வடியுது அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஃபுல் டேவும் இருக்கலாம். இல்ல ஃபுல் டே அப்ளை பண்ண விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஹேர் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்க வந்து அஷூர் ஆன்டி ஹேர் ஃபால் பவுன்ஸ் ஷாம்பு அது யூஸ் பண்ணி பாருங்க. இன்னுமே கிரேட் ரிசல்ட்டா இருக்கும். 1 மந்தா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம ரிசல்ட்டா இருக்கு. பேபி ஹேர்ஸ்லாம் எனக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் போர்ஷன்லலாம் பேபி ஹேர்ஸ் எனக்கு க்ரோத் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரிஸியா இருக்கும் பாருங்க. அடியிலலாம் ரொம்ப ஹேரே வந்து ரொம்ப இதுவா இருக்கும். கட் பண்ணி விட்டுட்டு லென்த்தே நம்மளுக்கு இருக்காது. அதனால நான் ரெக்கமெண்ட் பண்றது லிவான் சீரம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது எப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதை வெட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. நல்லா இன்னுமே சம்மருக்கு யூவி ரேஸ்லாம் அஃபெக்ட் ஆகி நம்ம ஹேரே ரொம்ப டேமேஜா இருக்கும். அதனால இதை ரெக்கமெண்ட் பண்ணா ஹேர் கேர் ரொம்ப ப்ராப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்கின் கேர் ரிலேட்டடா சொல்ல விரும்புறேன். ஸ்கின் கேர்ல வந்து அஷுக் கேசர் சோப். அது வந்து நம்ம என்னதான் ஸ்கின் வந்து க்ளோ அப்படி இல்லை, நம்மளுக்கு ஃபேரா இருக்கணும்னு ஆசைப்படுறதோட க்ளோவிங் ஒரு க்ளோ கிடைக்கணும், ஈவனா இருக்கணும். ஸ்கின் டோன் ஈவனா இருக்கிற பட்சத்துலதான் நல்லா இருக்கும், ஷைனியா இருக்கும். ஒரு லுக் ஷைனியா இருக்கும் பார்த்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபுல் கம்பல்ஷன் பார்னே இது கரெக்டா சொல்லலாம், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர்ன்றது டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அஷ்யூர் மாய்ஸ்சரைசர்ல வந்து ஃபுல்லா நம்ம கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல நம்மளது, அந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அஷ்யூர் கிளன்சர் பிளஸ் டோனர் வந்து பிஃபோர் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இந்த சம்மர்ல ரொம்ப ஸ்வெட் ஆகி ஸ்கின்னே ஒரு மாதிரியா இருக்கும். அதனால கிளன்சர் பிளஸ் டோனர் நம்ம வந்து இதை நைட்டு நம்ம வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்கலாம். ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவா இருக்கும். மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்கேஸ் நம்ம காலையில வந்து அஷூர் கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் அது யூஸ் பண்ணிட்டு நைட்டு வந்து அஷூர் கிளன்சர் பிளஸ் டோனர் அது யூஸ் பண்ணி பாருங்க, இன்னும் கிரேட் ரிசல்ட்டா இருக்கும். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சம்மர் நம்ம ஸ்கின்னே பேர்ன் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ணது சன்ஸ்கிரீன். இந்த நேச்சுரல் சன்ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, 40+ FBF. அது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஒயிட் காஸ்டே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின்ல ஒயிட் காஸ்ட் அப்படியே வேற சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க தெரியும், நிறைய ஒயிட் காஸ்டா இருக்கும். அப்படியே பேய்க்கு வெள்ளடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் அப்படி இருக்கும். இது அப்படி கிடையவே கிடையாது, லைட் வெயிட்டா இருக்கு. நம்ம ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிட்டு ஃபுல் டே வந்து நல்லா இருக்கு, க்ளோவா இருக்கு. நம்ம வீட்ல இருந்தாலுமே நம்மளுக்கு மார்னிங் எழுந்ததும் நம்ம வேற எதனா ரொட்டீன் இது ஒர்க் பண்ணிட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்தியன் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. நான் ஜஸ்ட் 1 வீக்கா தான் இது யூஸ் பண்ணேன், அவ்வளோ க்ளோவா இருக்கு. ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. இது சன்ஸ்கிரீனே ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிலாம் இல்லை, எனிதே காம்பினேஷன் ஸ்கின் தான். காம்பினேஷன் ஸ்கின்னா ட்ரையாகவும் இருக்கும், ஆயிலி ஸ்கின்னாகவும் இருக்கும். அதனால இது கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்விகோ பஞ்ச்தோலசி பிரதர். அதுல வந்து இது எப்படின்னா வார்ம் லிக்விட்ல நல்லா கதன்னு இருக்க, ரொம்ப ஹாட்டாவும் இருக்கக்கூடாது, கோல்டாவும் இருக்கக்கூடாது, கதன்னு இருக்கிற தண்ணியில 2 drops மட்டும் போட்டு யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஆஃப்டர் மீல் கட்டுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏப்பம் வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணதை தான். ஆஃப்டர் மீல்ஸ் கட்டுறது நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கேப்ல எடுத்துக்கலாம். கண்டிப்பா எதனா காஃப் இருக்கு, இரும்பிக்கிட்டே இருக்கு, இல்ல மாசம் எனக்கு சளி பிடிக்குது, ஹாஸ்பிட்டல் போறோம், மாசம் போறோம், 200 500 சார்ஜ் பண்ணாம இல்லவே இல்லை இப்ப டாக்டர்ஸ் கிட்ட போனாலே. அதனால இது கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 drops போட்டு இரும்பலும் இருக்காது கண்டிப்பா. அதே மாதிரி சளி இருந்தா கூட அது வந்து நல்லா வெளில வந்துருது. நான் இது 3 days அது மாதிரி யூஸ் பண்ணேன்,
நல்ல ரிசல்ட் கிடைச்சது எனக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஷேர் பண்றது வந்து கேனோ டூத் பேஸ்ட். கேனோ டூத் பேஸ்ட் யாருக்குன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, ஜில்லுன்னு சாப்பிட்டா ஒரு மாதிரியாவது, இல்ல காரமா எடுத்துக்கிட்டா பல்லே ரொம்ப கூசுது, நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம். நம்ம அழுத்தி பிரஷ் பண்ணாலே சில பேருக்கு பிளட் கூட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. லைட்டா ரொம்ப ப்ரெஷர் போட்டு நம்ம டீத்தை வந்து விளக்குனாலே ரொம்ப இதுவா இருக்கும். அதனால நான் இது 1 மந்த் தான் யூஸ் பண்ணேன். ரிசல்ட் எப்பயுமே எதிர்பார்க்க கூடாது. 1 மந்த் அது மாதிரி கண்டினியூவா யூஸ் பண்ணணும். கன்ஸ்டன்சி இதுல ரொம்ப அவசியம். ஒரு 1 மந்த் ஆச்சு நீங்க யூஸ் பண்ணாதான் அது ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே எனக்குமே ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ ஸ்டார்டிங்ல ஆயில் அப்ளை பண்ணும்போது 1 வீக்ஸ் கொஞ்சம் ஹேர் ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இப்போ 1 மந்தா சுத்தமா ஹேர் ஃபாலே இல்ல. எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படிதான். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். எது என்னடா இது ரிசல்ட்டே வராத மாதிரி இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சூப்பரா எல்லாமே சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டென்ட் அஷ்யூர் டூத் பேஸ்ட் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். அது பார்க்க ரேட் வந்து யாருமே ரேட் எல்லாம் பார்க்காதீங்க. அதுல வந்து சூப்பரா இருக்கு. டங் கிளீனர்ல இருந்து அது ஃபிளெக்சிபிள். என் பையனுக்கு 1.5 வயசு ஆகுது என் குழந்தைக்கு. அவன் டங்கே கிளீன் பண்ண முடியாது. காட்டவே மாட்டான். அது கொஞ்சம் கலரா இருக்கா அப்படியே விட்டு நல்லா சூப்பரா கிளீன் பண்ணலாம். நாக்கு மாவு மாதிரி படிஞ்சிரும். குழந்தைக்குலாம் சொல்லவே தேவையில்ல. அது சூப்பரா அவனுக்கு நல்லா கிளீன் ஆகுது. அவருக்கு தான் சூப்பரா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது ஃபிளெக்சிபிளா இருக்கு. அது மாதிரி சென்சிட்டிவா பல்லு கூசுது. இந்த கேனோ டூத் பேஸ்ட் பிளஸ் இது வந்து நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. சீரியஸா செம ரிசல்ட் வரும். அந்த ஒரு மாதிரியா படுத்து இருக்கும் பாருங்க. உங்க டூத்லயே ரொம்ப இன்டீரியரா 1 இயர் வருஷம் ஆக்சுவலா டூத் கிளீன் பண்ண போனோம். சப்போஸ் நம்மளுக்கு டைம் அது மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த டூத்ல இருக்கிறதெல்லாம் வந்து சரியாகும். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா மேட்ரிக் பவுடர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். சோப்பு போட்டு துவைக்கணும் அப்படியே அவசியமே கிடையாது. அது மாதிரி குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே பார்க்கணும். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பக்கெட் துணிக்கு ஒரு ஸ்பூனே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டாலே சூப்பரா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணாலே சூப்பரா அழுக்கெல்லாம் விட்டுறது. முக்கியமா யூனிஃபார்ம்ஸ், ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் இருந்தனா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது கம்ஃபர்ட்டே போட வேணாம்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட்டே இல்லாம நல்ல வாசனையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா வாஷிங் மிஷின் லிக்விட். அது வந்து நம்ம பக்கெட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அத வாஷிங் மிஷின் லிக்விட் அதுவுமே யூஸ் பண்ணலாம். என் பையன் துணிலாம் வந்து ரொம்ப வந்து யூரின் போயிட்டு ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். அந்த ஸ்மெல் வேணாம். அந்த மாதிரி பேபிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. ரிசல்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா அல்ட்ரா ஸ்வாப்ல வந்து ஃப்ளோர் நம்ம கிளீன் பண்ற குழந்தை வச்சிருக்கோம்னா சொல்லவே தேவையில்ல. டெய்லியும் ஃப்ளோர் கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி வாசனையா இருக்கணும்னு ஃப்ராக்ரன்ஸும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. டைல்ஸ்லயே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா ஸ்க்ரப் வந்து இப்ப நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம், அதெல்லாம் இருந்தா ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். அது மாதிரி குவான்டிட்டி கொஞ்சோண்டு சும்மா நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணி பார்த்தாலே நல்லா நிறைய வெசல்ஸ் வாஷ் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அது மாதிரி அஷ்யூர் ஹேண்ட் வாஷ். இப்போ வந்து சடனா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து இப்ப நான்வெஜ் இதுக்குமே சூப்பரா இருக்கு. ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஸ்மெல் எதுவும் வரக்கூடாதுன்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இப்ப வெளில போயிட்டு வந்தா கண்டிப்பா கையெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடுவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கு. நம்ம வந்து கை கழுவாம என்னதான் வெறும் தண்ணியில கழுவினாலும் சரி வராது. இல்ல ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஆலிவேரா ஸ்மூத்தா தான் இருக்கு. என் பையனுக்கே போட்டு வாஷ் பண்றேன். அந்த அளவுக்கு எதுவுமே ஸ்கின்ல எதுவுமே இல்ல. அதனால கண்டிப்பா இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். அஷூர் நீம் சோப்ல வந்து என் ஹஸ்பண்ட் அத்தை தான் யூஸ் பண்றாங்க. அது நல்லா இருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கேசர் தான் யூஸ் பண்றேன் இப்போதைக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் கண்டிப்பா. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே நல்லா இருக்கு பிரதர். எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே பார்க்கணும். நம்ம
கிரேடு 2 அது மாரி யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. ரிசல்ட்டுமே 1 மாசத்துல அதே மாரி ரிசல்ட் உடனே வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. கன்சிஸ்டன்சியா இதுல யூஸ் பண்ணும்போது சீரியஸா ரிசல்ட் நல்லா வரும். ஏன்னா 1 மந்த்தா யூஸ் பண்றேன். 1 மந்த்துக்கே எனக்கு ஓரளவு டிஃபர்ஸ் தெரியுது. அது மாரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் மத்தவங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ண முடியும். நம்ம டவுன்லைன்ஸ் வராங்கன்னா, சஜெஸ்ட் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது பட்சத்துல தான் மத்தவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் ப்ராடக்ட்ல. அப்படி ஆகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கத்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவுதான் பிரதர் என்னோட ஃபீட்பேக். எல்லாருமே ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்த அளவுக்கு எல்லாருமே தயங்காதீங்க வாங்குறதுக்கு. ப்ராடக்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது பண்ணதோட நம்ம இங்க வந்து ஸ்கின் கேர் பண்றதுல இருந்து டூத் கேர் பண்றதுல இருந்து ஹேர் கேர் நம்ம இதுலயே வந்து நம்ம ஃபுல்லா 100 பிவியே வாங்கிடலாம்னு எனக்கு தெரியுது. அதனால இதுலயே நம்ம ஹெல்த்தும் நல்லா நல்லா இருக்கு. நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மணியும் சேவிங் தான். குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே பார்த்துட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து எனக்கு வந்து இது வந்து லாபம் தான் தோணுது. ஏன்னா ரிசல்ட்டும் வருது. அது பட்சத்துல நம்மளுக்கு சேவிங்ஸும் ஆகுது. அதனால கண்டிப்பா அது பார்க்க தான் அப்படி இருக்கும். 3000 அப்படி இருக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்க. கிரேட் ரிசல்ட்டா இருக்கும். தேங்க் யூ விஷுவல்.